Welcome back to Sun Max Academy students. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா 9th ஸ்டாண்டர்டோட மேக்ஸ் சாப்டர் 3 அல்ஜீப்ரா பத்தி பார்க்க போறோம். இந்த அல்ஜீப்ரால பேசிக்ஸ் இன்னைக்கு பார்க்கலாம் என்ன அப்படினு சொல்லிட்டு. பேசிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கான்ஸ்டன்ட்ஸ். கான்ஸ்டன்ட் அப்படினா என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ரெகுலரா எழுதுவோம் இல்லையா நம்பர்ஸ். அந்த நம்பர்ஸ் தான் கான்ஸ்டன்ட் அப்படினு சொல்றாங்க. அடுத்து வேரியபிள்ஸ். வேரியபிள்ஸ்னா என்ன நம்பர் கூட வரும் இல்லையா x y z a b c p q r எல்லா இங்கிலீஷ் லெட்டர்ஸ் நம்பர் கூட வரக்கூடிய இங்கிலீஷ் லெட்டர்ஸ் எல்லாமே வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? கான்ஸ்டன்ட்னா என்ன? நம்பர்ஸ் இருக்கு இல்லையா அது கான்ஸ்டன்ட். வேரியபிள்ஸ் அப்படிங்கிறது எக்ஸ் ஒய் இசட் ஏபிசி இந்த இங்கிலீஷ் லெட்டர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா அது வேரியபிள்ஸ். இப்போ அல்ஜீப்ராயிக் எக்ஸ்பிரஷன். அல்ஜீப்ராயிக் எக்ஸ்பிரஷன் அல்ஜீப்ராயிக் எக்ஸ்பிரஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டையும் சேர்த்து எழுதுறது தான் அல்ஜீப்ராயிக் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கான்ஸ்டன்ட்ஸையும் வேரியபிளையும் சேர்த்து எழுதுறது தான் அல்ஜீப்ராயிக் எக்ஸ்பிரஷன்ஸ். Constants with variables. இந்த ரெண்டும் சேர்த்து எழுதுறது தான் அல்ஜீப்ராயிக் எக்ஸ்பிரஷன். எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா x ஸ்கொயர் மைனஸ் 4x plus 1 அதே மாதிரி 4xy ஸ்கொயர் plus 3x square y minus 5 by 4xy plus 9. So ஒரு number with variable, ஒரு number with variable, number with variable இதெல்லாம் சேர்ந்து கடைசியில் ஒரு கான்ஸ்டன்ட் வருது இல்லையா இந்த கான்ஸ்டன்ட்டோட சேர்த்து 9 அப்படின்ற ஒரு கான்ஸ்டன்ட்டோட சேர்த்து எழுதுறது தான் அல்ஜீப்ராயிக் எக்ஸ்பிரஷன்ஸ். அல்ஜீப்ராயிக் எக்ஸ்பிரஷன்ஸ் எழுதிட்டோம்னா அதுக்கப்புறம் அதுலேருந்து சில விஷயங்கள் பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட்ஸ். கோஎஃபிஷியன்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா வேரியபிளுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்பர் டேர்ம் ஆஃப் அதாவது வேரியபிள் கூட என்ன நம்பரை மல்டிப்ளை பண்ணியிருக்காங்களோ அதுதான் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்றது. நம்பர் மல்டிப்ளைடு வித் வேரியபிள். இப்போ பாருங்க 4xy ஸ்கொயர் இதுல வேரியபிள் எது xyங்கிறது வேரியபிள். எந்த நம்பர் கூட மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க 4 கூட பண்ணியிருக்காங்க. அப்ப இதோட கோஎஃபிஷியன்ட் 4. இதோட கோஎஃபிஷியன்ட் என்ன 3x ஸ்கொயர் yல வேரியபிள் என்ன x ஸ்கொயர் yயா அது கூட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க 3. அப்ப கோஎஃபிஷியன்ட்ங்கிறது 3. இதுல மைனஸ் 5 by 4xy xy ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன கூட என்ன நம்பர் இருக்கோ அதுதான் கோஎஃபிஷியன்ட் மைனஸ் 5 by 4. லாஸ்ட் டேர்முக்கு கோஎஃபிஷியன்ட் வருமா இல்ல ஏன்னா அது ஒரு கான்ஸ்டன்ட். வேரியபிளுக்கு மட்டும்தான் கோஎஃபிஷியன்ட்ஸ் அப்படிங்கிற ஒண்ணு நம்ம டிஃபைன் பண்ணுவோம். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது நம்ம எழுதுற நம்பர்ஸ் தான் கான்ஸ்டன்ட்னு சொல்லுவோம். வேரியபிள்ஸ் அப்படிங்கிறது இந்த லெட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா ஏபிசி பிக்யூஆர் எக்ஸ்ஒய்செட் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வேரியபிள்ஸ். அல்ஜீப்ரிக் எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறது இந்த கான்ஸ்டன்ட்டையும் வேரியபிளையும் சேர்த்து எழுதுறது தான் அல்ஜீப்ரிக் எக்ஸ்பிரஷன். கோஎஃபிஷியன்ட் அப்படிங்கிறது வேரியபிள் கூட என்ன நம்பர் நம்ம மல்டிப்ளை பண்ணியிருக்கிறோமோ அது கோஎஃபிஷியன்ட். அடுத்து பாலினாமியல்ஸ் பற்றி பார்க்கலாம். Polynomials. பாலினாமியல்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு அரித்மெட்டிக் எக்ஸ்பிரஷன் தான். இதில் வேரியபிள்ஸ் கான்ஸ்டன்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணியிருப்பாங்க. பாலினாமியல் அப்படிங்கிறது ஒரு அரித்மெட்டிக் எக்ஸ்பிரஷன்ஸ். இதுலேயும் வேரியபிள்ஸ் அண்ட் கான்ஸ்டன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபோர் ஃபண்டமெண்டல் ஆப்ரேஷன்ஸ் நம்ம பண்ணலாம். அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் பண்ணலாம்.
4 ஃபண்டமெண்டல் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் பண்ணலாம். பட் அதோட பவர் தட் இஸ் எக்ஸ்போனன்ட். எக்ஸ்போனன்ட் பார்த்தீங்கன்னா நான் நெகட்டிவ் இன்டீஜர்ல வந்திருக்கணும். இதுதான் இம்பார்ட்டன்ட். சரியா? பாலினாமியல் அப்படிங்கிறது வேரியபிள்ஸ் ப்ளஸ் கான்ஸ்டன்ட்ஸ் யூஸ் பண்ணி எழுதக்கூடிய ஒரு ஈக்குவேஷன்ஸ். இந்த பாலினாமியல் வந்து நம்ம 4 ஃபண்டமெண்டல் ஆப்ரேஷன்ஸுமே யூஸ் பண்ணலாம். 4ன்னு பார்த்தீங்கன்னா என்ன? அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். 4 ஃபண்டமெண்டல் ஆப்ரேஷன்ஸுமே பண்ணலாம். ஸோ அதோட பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அதோட பவர், அதாவது எக்ஸ்போனன்ட்னு சொல்லுவோம் இல்லையா? எக்ஸ்போனன்ட் அப்படிங்கிறது என்னது? எக்ஸ் ஸ்கொயர், இதுதான் பவர். எக்ஸ் பவர் 5 இதுதான் பவர் ஆர் எக்ஸ்போனன்ட் அப்படின்னு சொல்றது. அந்த எக்ஸ்போனன்ட் வந்து நெகட்டிவ் நம்பரா இருக்கக்கூடாது. அதுதான் வந்து பாலினாமியல் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாலினாமியலே பார்த்தீங்கன்னா நிறைய டைப் இருக்குது. பாலினாமியல், நாட் அ பாலினாமியல் அப்படின்னு சொல்லி எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4y³ + 2y² + 3y + 6 இது பாலினாமியலா நாட் அ பாலினாமியலா? பாலினாமியல். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட டிகிரிஸ் எல்லாமே வந்து பவர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ல இருக்கு. அப்போ இது பாலினாமியல். செகண்ட் பாருங்க 4x⁻⁻4 + 5x⁴. இது பாலினாமியலா நாட் அ பாலினாமியலா? நாட் அ பாலினாமியல். ஏன் நாட் அ பாலினாமியல்னு சொல்றோம்? 4 பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல இருக்கு. ஸோ இது வந்து நாட் அ பாலினாமியல். அடுத்து தேர்ட் ஒன் பாருங்க √5y⁴. இது பாலினாமியலா நாட் அ பாலினாமியலா? √5 வந்ததுனால நாட் அ பாலினாமியல்னா சொல்லக்கூடாது. நம்ம கன்சிடர் பண்றது வேரியபிளை மட்டும்தான் கன்சிடர் பண்ணணும். வேரியபிளோட எக்ஸ்போனன்ட்டை மட்டும்தான் பார்க்கணும். மற்ற இது பக்கத்தில் நெகட்டிவ் வந்திருந்தாலோ, இந்த நம்பர் ரூட்ல இருந்தாலோ, இன்டீஜர்ல இருந்தாலோ, ஃப்ராக்ஷன்ல இருந்தாலோ அது நமக்கு தேவையில்லை. வேரியபிளோட பவரை மட்டும்தான் செக் பண்ணணும். ஸோ the power of y is 2. It is a positive integer. So √5y² is a polynomial. Next one 8 plus √q. இங்க பாத்தீங்கன்னா √q is the variable and the power of √q. இதை எப்படி நம்ம எழுதலாம்? 8 plus q power 1/2 எழுதலாம் இல்லையா? So the power of q is a fraction. And what is the condition of polynomial? It is a non-negative integer. Suppose if it is come by a fraction, it is also not a polynomial. So இது வந்து fractionல வந்திருக்கு. So not a polynomial. Can you able to understand how we can classify the polynomial or not a polynomial? Next topic, standard form of a polynomial. Standard form of a polynomial. So first we have to check whether a polynomial expression is written by standard form or not. First we have to write in standard form. Standard form na enna explain பண்றாங்க அப்படினு பாத்தீங்கன்னா அந்த powers அந்த exponent வந்து we have to write in order. So பாருங்க 4x³ + 2x⁴ + 5y⁴ + 3x² + 9. So இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா so we have to write in order. Highest order எது? y⁴ 6. So 5x⁴ the next order is x⁴. The next one is x³. The next one is x². The last one is 9. So என்ன பண்ணுவோம்? பவர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டர்ல எழுதிட்டு வரணும். ஹையஸ்ட் ஆர்டர், லோயஸ்ட் ஆர்டர்னு சொல்லிட்டு ஆர்டர்ல எழுதிட்டு வரணும். அதுதான் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். அடுத்து டிகிரி ஆஃப் பாலினாமியல். டிகிரி ஆஃப் பாலினாமியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் பவர், அதுதான் டிகிரி ஆஃப் பாலினாமியல் அப்படின்னு சொல்றாங்க. ஹையஸ்ட் பவர் தான் டிஓபி அப்படின்னு சொல்றது. இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் ஸ்டூடெண்ட்ஸ். ஒன்று பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 3.1 பார்க்கலாம். Find the degree of each term.
find the degree of each term for the following polynomial and also find the DOP. So DOP வந்து important. Each and every question paper they have asked about DOP, define DOP or calculate DOP அப்படின்னு சொல்லி ஒரு question paperலயுமே they are asking. So 6ab8 plus 5a square b cubed c square minus 7ab plus 4b squared c plus 2. ஃபர்ஸ்ட் வந்து ஈச் டேர்முக்கு டிகிரி கண்டுபிடிப்போம். 6ab power 8. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 6aக்கு மேலே ஒன்றுமே இல்லைன்னா 1 இருக்கிறதா அர்த்தம். b power 8 பவரில் ஆட் பண்ணுங்க. 1 plus 8 9. அடுத்து 5a square b cubed c square பவரை மட்டும்தான் ஆட் பண்ணணும். 2 plus 3 plus 2 7. அடுத்து 7ab பவரில் ஒன்றுமே இல்லைன்னா 1 இருக்கிறதா அர்த்தம். ஸோ 1 plus 1 2. அடுத்து 4b squared c. 4b squared பவரில் ஒன்றுமே இல்லைன்னா 1 இருக்கிறதா அர்த்தம். 2 plus 1 3. 2க்கு வந்து நோ டேர்ம், ஏன்னா அது கான்ஸ்டன்ட், அதுக்கு டேர்ம் இல்லை. அப்போ எது ஹையஸ்ட் வேல்யூவா இருக்கு? 9 தான் ஹையஸ்ட் வேல்யூ. ஸோ DOP என்ன? 9. அதாவது 6ab power 8 தான் வந்து இந்த 9 தான் வந்து டிகிரி ஆஃப் பாலினாமியல் அப்படின்னு சொல்றது. புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ்? அடுத்து வந்து இது கூட ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பாருங்க. 0 டிகிரி ஆஃப் பாலினாமியல் கேட்பாங்க. 0 டிகிரி ஆஃப் பாலினாமியல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த வேரியபிள் கூட ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா, இது முன்னாடி 0 வந்துச்சு அப்படின்னா இது 0 டிகிரி ஆஃப் பாலினாமியல். புரிஞ்சுதுங்களா? மல்டிப்ளை பண்ணக்கூடிய அந்த நம்பர் 0வா இருந்துச்சு அப்படின்னா அது 0 டிகிரி ஆஃப் பாலினாமியல்ஸ். அடுத்து டைப்ஸ் ஆஃப் பாலினாமியல் பார்க்கலாம். டைப்ஸ் ஆஃப் பாலினாமியல் ரெண்டு டைப்ல அவங்க டிஃபைன் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா based on their terms, அதோட terms யூஸ் பண்ணி. செகண்ட் பாத்தீங்க அப்படின்னா based on degree, அதோட டிகிரியை பேஸ் பண்ணி. ஸோ பேஸ்ட் ஆன் their terms, எத்தனை டேர்ம்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பேஸ் பண்ணி எப்படி கிளாசிஃபை பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா மோனோமியல், பைனாமியல், ட்ரைனாமியல். மோனோமியல்னா ஒரே ஒரு டேர்ம் மட்டும்தான் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு 5 6m 12ab இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டேர்ம். செகண்ட் வந்து பைனாமியல். பைனாமியலை பார்த்தீங்கன்னா